वेदांताचार्यवर्यो मे संहितां सदाल्की शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्यापारिषद्यां परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये श्रीमते लक्ष्मी हयग्रीवपरब्रह्मणे नमः श्रीमद्यामुने नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमदादिवंशगोपेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवंशगोपश्रीवेदान्तदेशिकेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्रीवंशगोपश्रीनारायणेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवंशगोपश्रीरङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमद्रङ्गशकार्योगिचरणस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशकार्यवेदरघुराट्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याकल्पविवर्जितं शुभगुणैः भान्तं महत्वंसजं वन्दे वत्सविभूषणं मुदौरं श्रीकृष्णमाख्यं सदा रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्माभ्यामोहदस्तैतराणि तृणायुमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नेमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते प्रभुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदात्मयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोनिवाहान् भक्तान् क्रीडेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमद्गोप्य कृष्णं पाराद्यं स्वं दिशदशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्चैतायां सृजनिगलितं व्यापलाद्यस्य वृन्दे गोदातस्यैनमैदमिदं भूय एवास्तु भूयः अन्नभयत्पुलुवयाण्डाण्डरङ्गत् பந்ததற்காவை பல்வதியம் இத்திசையால் பாடிக் கொடுத்தான் அப்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தானை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை காடியருள வல்ல பல்வடையாய் நாடினி வேங்கடவத்தென்னை தீர்ந்தென்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமः யோ அந்தர்விஷ்ய மம வாசமிமாம் பிரசுத்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்னா अन्यां चास्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै श्रीमते रामानुजाय नमः இன்னி தோஷனம் 18வது தோஷனம் உந்து மதகளின் போடாத தோள் தொலியன் நந்த நோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தன் தமிழும் குடலே கிடைத்திரவாய் பந்தெங்கும் கோடி அழைத்தனான் மாதவி பந்தல் மேல் பல்கால் புனிதங்கள் பூவினகான் பந்தார் மிரளி உன்னைத்து நந்தேவான செந்தாமரை கையால் சீரார்படையுளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோருந்தாவாய். இந்த பாசுரத்தினால நபினை பிராட்டியே இருக்கிறார். நபினை பிராட்டி கிருஷ்ணாவதாரத்துல முக்கியமான மகிழ்ச்சி. அந்த நபினை பிராட்டியை புருஷகாரமாகவும் உபாயமாகவும் வச்சுட்டுதான் கிருஷ்ணனை சரணமாக மாற்ற வேண்டும் என்பதாக கிருஷ்ணாவதாரத்துக்கு நபினை பிராட்டி. ராமாவதாரம் ஏகபத்னி விருத்தனாக இருந்ததுனால பெரிய பிராட்டியான சீதாதேவி. சீதாதேவியை பற்றி கொண்டுதான் ராமனை பற்ற வேண்டும் என்றுதான். வராக அவதாரத்துக்கு பூமி பிராட்டி. அந்த பூமி பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் வராகமூர்த்தியை வராக பெருமாளை பற்ற வேண்டும் என்றார். அதே மாதிரி பார்க்கடல் இருக்கு, அங்க இருக்கிறதா பெருமாளை எப்படி பற்ற வேண்டும் என்று கேட்டார். ஸ்ரீதேவி பூதேவியோடு கூடினதான அங்க பெருமாள் பரந்தாமன் நாராயணனை பற்ற வேண்டும் என்பதாக சாஸ்திரத்தில் சொல்லுகிறார். வைகுண்டத்தில் எப்படி பற்ற வேண்டும் என்பதாக கேட்டார். கிரீஷ்டலே லக்ஷ்மீஷ்ட பத்னோ அகோராத்மே பாச
அப்படின்றதாக சொல்லி ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 தேவிமார்களும் பக்கத்துல அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூடியதான பெருமாள் திருவடிகளிலே சரணமாக பற்ற வேண்டும்னு வைகுண்டத்திலே அப்படி 3 பேரையும் சேர்த்து கொண்டு பெருமாளை பற்ற வேண்டும்ன்றதாக இங்கே கிருஷ்ணாவதாரத்திலே நம்பிள்ளை பிராட்டிக்குத்தான் பிராதானியம் அதிகம் அப்படின்றதாக. அதனால அந்த நம்பிள்ளை பிராட்டியை எழுப்புகிறார்கள். எதுக்காக எழுப்புகிறார்கள்னா, இது சொன்னாலும் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உப்பருவமானே உறங்காது எழுந்திராய்னு கேட்டார். அவர் எழுந்திருக்கல. தமையனான பல்லாமனை விட்டுட்டு எழுப்பினதுனால எழுந்திருக்கலையோன்னு நினைச்சிட்டு செம்பர் கடலடை செல்வா பல்தேவா உபயம் நீ உறங்கேலோ என்பாவாயின்னு பல்லாமனையும் கூப்பிட்டு பார்த்தா. அப்பையும் கிருஷ்ணன் எழுந்திருக்கல. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்பினை பிராட்டியை புருஷகாரமாகவும் உபாயமாகவும் பிடிச்சிட்டுதான் நம்ம பற்ற வேண்டுமே தவிர வெறுமை கிருஷ்ணனை பிடிச்சிட்டாக்க பெருமாளை மட்டும் பற்றி கொண்டால் போராது, தாயாரையும் சேர்த்து கொண்டுதான் பற்ற வேண்டும்ன்றதான அது சொல்ற அந்த உயர்ந்ததான அந்த தத்துவத்தை சொல்றதான பாசுரம் அப்படின்றதான. இதுல தாயாருடையதான முக்கியத்துவம் அப்படின்றதான கேட்டால் அதுக்கு ஆச்சாரியர்கள் நிறைய சொல்லிருக்காங்க. அதுல முக்கியமானது பிரதானமானதுன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவுனா பங்குனி உத்திரத்தன்னைக்கு சரணாகதி பண்ணினார் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் கிட்ட. அப்படி சரணாகதி பண்ணச்சே என்ன சரணாகதி கத்தியம்ன்றதான அந்த கத்தியத்தை அருள் செஞ்சார். அதுல என்ன சொன்னார் அப்படின்றதான் கேட்டாக்க, இது பகவன் நாராயணாபிமதான ரூபன்றதாக சொல்லி அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அரண்ய சரணா சரணமகம் பிரபத்தியே வாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதிகி அபிரதா அஸ்துமே அப்படின்றதான விராட்டியின் இடத்திலே சரணாகதி பண்ணுகிறார். எம்பெருமானா பங்குனி உத்திரத்தன்னைக்கு தன்னுடையதான ஆத்ம சமர்ப்பணத்தை பர சமர்ப்பணத்தை ரங்கநாதனிடத்திலே பண்ணுகிறார். அப்ப தாயாரை சேர்த்து கொண்டு பங்குனி உத்திரம்னா என்ன விசேஷம்னா, பெருமாளும் தாயாரும் சேர்த்து வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் அன்னைக்குதான். அப்ப அதுல இருந்தே தெரியறது பெருமாளும் தாயாரும் சேர்ந்துதான் நமக்கு உபாயமாகவும் பலமாகவும் இருக்கிறார்கள். அதுதான் துவயம்ன்றதான மந்திரமானது அதை சொல்றது. பல சாஸ்திரத்துல இதெல்லாம் இந்த மாதிரி வேதாந்த விஷயங்கள்லாம் நம்மளுடையதான புத்தியை வச்சுட்டு லாஜிக்கை வச்சுட்டுலாம் நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்மளுடையதான சாஸ்திரங்கள்ல நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுட்டு போகணும் அப்படின்றதான். சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றதுன்னு கேட்டா, லக்ஷ்மியா சக ரிஷிகேசா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே கீயதே. லக்ஷ்மியோட கூடினமான சேர்ந்தே தான் ரட்சகனாக இருக்கிறான் பகவான் அப்படின்றதான ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது. துவயம்ன்றதான மந்திரத்திலையும் என்ன சொல்றதுன்னு கேட்டார், அது சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே நாராயணாய நமஹா அப்படின்றதான அந்த சொல்லு. அங்க விராட்டியோட ஸ்ரீமதே நாராயணாயன்றதான 2 வாக்கியத்திலேயும் அந்த ஸ்ரீ சப்தத்தினாலே சொல்லக்கூடியதான மகாலட்சுமி தாயாரோட சேர்ந்ததான பெருமாள் தான் உபாயமாக பற்றுகிறோம், தாயாரோட கூடினதான பெருமாளுக்குத்தான் கைங்கரியம் பண்ணுகிறோம்ன்றதான விஷயத்தை அது சொல்றார். அப்படிப்பட்டதான அந்த விஷயத்தை இந்த பாசுரத்திலே எடுத்து சொல்றார் அப்படின்றதான. ஆகையினால இவா பாருங்க, பெருமாளை விட்டுட்டு தாயாரை மட்டும் முறை தவறி பற்றினான் ராவணன், அவன் தலையை இழந்தான் அப்படின்றதான். தாயாரைக்கு விட்டுட்டு பெருமாளை மட்டும் முறை தவறி பற்றினாள் சூர்பனகை, அவளும் அலட்டப்பட்டாள் அப்படின்றதான். அப்ப பெருமாள் தாயாரையும் 2 பேரையும் சேர்த்து கொண்டு பற்றினவர்களான விபீஷணன் இவெல்லாம் நல்ல கதியை அடைத்தார்கள், நல்ல பலனை அடைத்தார்கள் அப்படின்றதான். சுக்ரீவனுக்கும் அப்படிதான் அப்படின்றதான். வாலி, அப்புறம் மாரீச்சன், சுபாகு இந்த மாதிரியாக இருக்கிறவர்கள்லாம் தாயாரோட சன்னதி இல்லாததுனால, பெருமாளோட கூட அந்த தாயார் இல்லாததுனால அவர்களுக்கு அந்த ஆபத்தானது வந்தது. காகாசுரன்றவன் தாயாரிடத்துல பெரிய அபச்சாரத்தை பண்ணினான். வதார்க்கம் அப்படி காகுஸ்தா, கொல்லப்பட வேண்டியவன். அதுல ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது, இன்ஸ்டன்ட் தான் அதுக்கெல்லாம். அப்படிப்பட்டதான பெரிய அபராதத்தை பண்ணதான காகாசுரன் தாயார் பெருமாள்
அப்படின்றதான் பதார்த்தமபி காகுஸ்தகா கிருபையா மரியபாலையை தெரிந்ததான அதனால் பெருமாள் இரக்கத்தினாலே அப்படி காப்பாற்றினார் அப்படின்றதான. அதனால முதல் பாசுரத்துல நம்பினை பிராட்டியை விட்டுட்டு கிருஷ்ணனை எழுப்பினதுனால அது பலிக்கல, பெருமாள் எழுந்திருக்கலன்றதான சொல்லி இந்த இது சொல்லிருக்காரு. அவ என்ன நினைச்சாலும் இந்த குழந்தைகள் திருவாய்ப்பாடியில் இருக்கிறதாக பெண்கள்லாம் என்ன நினைச்சாலும் இது பெருமாளை அனுபவிக்கிறதான நேரம், அப்படி அதுக்கு பிராட்டியை பற்ற வேண்டாம்ன்றதாக நினைச்சாலும் இது ஆசிரியன வேலை. இப்பதான் பெருமாள் திருவடியை உபாயமாக சரணமாக பற்றுகிறோம் அப்படின்னு தான் சொல்றதுனால இது உபாய ஆசிரியன வேலையில பிராட்டியோடு சேர்த்துதான பெருமாளுக்கு தான் சரணாகதியை பண்ண வேண்டும் அப்படின்னு தான் சொல்றது. அனுமார் என்ன பண்ணாருன்னு கேட்டார், எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தார். லங்கையில ராவணனோட அரண்மனைக்குள்ளேயும் போட்டு பார்த்துட்டார், ராவணனோட அந்தப்புறத்துக்குள்ளேயும் போட்டு பார்த்தார். அந்தப்புறத்துக்குள்ளெல்லாம் போகவே முடியாது, ரொம்ப குட்டி குரங்கா மாத்திட்டு யாருக்கும் தெரியாமல் அந்தப்புறம் பூரா சுற்றி பார்த்தார். ராவணன் தூங்கிட்டு இருக்கான், மண்டோதரி அங்க பக்கத்துல ஒரு பெரிய கட்டில தூங்கிட்டு இருக்கான். மண்டோதரியை பார்த்தா பதிவிரதா சிகாமணியாக இருக்கிறதுனால அவளுடையதான அந்த தேஜஸ்ல மயங்கி அவர் அனுமான் ஒரு க்ஷணம் நினைச்சாரா என்ன சீதை போல இருக்கு அப்படின்றதாங்க. அப்படி மகாபதிவிரதையான மண்டோதரியை பார்த்து ஒரு க்ஷணம் அவர் இது மாதிரியாக நினைச்சார், சீதைன்றதாக நினைச்சார். அப்புறம் என்ன பண்ணாராம், இது கட்டாயம் சீதை இல்லை, சீதை ராமனை பெற்றதான சீதையானவள் இப்படி இந்த மாதிரி அரண்மனையில வந்து படுத்துருப்பாளா, கட்டாயம் இல்லை அப்படின்றதான தீர்மானம் பண்ணி அப்ப உடனே என்ன ஆச்சுன்னா எல்லா இடமும் தெரியாச்சு. லங்கைய சலடை போட்டு செழிச்சாச்சுன்னு சொல்ற மாதிரியான எல்லா இடமும் பார்த்தாச்சு, சீதையை காணும் அப்படின்றதாக உட்காந்து ஒரே கவலை. அவர் என்ன கவலைப்பட்டார், எப்பேற்பட்டதான் கவலைன்னாக்க வெறும் தனக்கு வந்ததான ஒரு கஷ்டம்ன்றதாக நினைக்காமல் அதனுடையதான செயின் ரியாக்ஷன் எப்படி ஆகும், விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றது அங்க அவர் நினைச்சு பார்க்கிறார். சப்போஸ் நான் இந்த இடத்துல சீதையை பார்க்காமல் திரும்பி போனேன்னாங்க அங்க இருக்கிறதான வானரங்கள்லாம் உயிரை விட்டுருவாங்க. சுக்ரீவனுடையதான கட்டளை சீதையை கண்டுபிடிச்சா வாங்கும், அப்படி இல்லைன்னா தலையை எடுத்துருவேன்றதாக சுக்ரீவனுடையதான கட்டளை அப்படிப்பட்டது சீத்தை. அதனால அவர்கள்லாம் இது பண்ணுவா. அந்த சீதை கிடைக்கல தெரியலன்றதாக சொல்லிட்டாக்க பெருமாள் பிராணனை விட்டுருவார், ராமன் உயிரை விட்டுருவார். ராமன் உயிரை விட்டால் லட்சுமணன் உயிரை விடுவார். ராமன் லட்சுமணனும் உயிரை விட்டாக்க சுக்ரீவன் அங்கதான் இவாள்லாம் உயிரை விட்டுருவார், வானரங்கள்லாம் உயிரை விட்டுரும். அப்புறம் என்னாச்சுன்னா இந்த சமாச்சாரம் தெரிஞ்சு பரதன் சத்ருகுணன் அதே மாதிரி தாய்மார்கள்லாம் இருக்கிறவங்க அவள்லாம் உயிரை விட்டுருவா, அயோத்தியில இருக்கிறவாள்லாம் உயிரை விடுவா. அப்ப என்ன ஆச்சுன்னா நான் ஒருத்தன் கண்டுபிடிக்கலன்னாங்க, இவ்வளவு பெரிய கேட்டஸ்ட்ரோபி காத்துட்டு இருக்கு. அதனால என்னன்னா கட்டாயம் எப்படியான தேடி கண்டுபிடிச்சு வந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்ன்றதாக அவர் நினைக்கிறார். அப்ப நினைச்சா போருமா, நம்மளுடையதான நினைப்பு ஆயிரம் இருக்கலாம், பகவானுடையதான சகாயம் இல்லாமல் அனுகிரகம் இல்லாமல் காரியம் நடக்காதுன்றத அவர் புரிஞ்சுட்டார். என்ன பண்ணாருன்னு கேட்டார், நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை. அப்ப என்ன பண்றார், லக்ஷ்மணனோடு கூடியதான ராமனுக்கு நமஸ்காரம், அந்த ஜனகபுத்திரியான சீதா தேவிக்கு நமஸ்காரம்ன்றதாக சொன்னார். இதை சொன்னாரோ டக்குன்னு அவர் எழுத்த மாதிரி பார்த்தாக்க அசோகவனம் கண்ணில், ஆஹா இந்த இடத்த நம்ம பார்க்கலையே, இந்த இடத்த தேடுவோம்ன்றதாக சொல்லி அங்க போய் உடனே அப்ப என்ன பண்ணாருன்னு கேட்டா சீதா தேவிய மரத்து மேல இருந்து பார்த்தார். சீதை ராவணனுக்கு நல்வார்த்தை எல்லாம் உபதேசம் பண்றாங்க. உபதேசம் பண்றதான இந்த மாதிரி எல்லாம் இங்க யாரும் நல்லவாளே இல்லையா, உனக்கு ராவணா உபதேசம் பண்றதுக்கு எடுத்து சொல்றதுக்கு யாரும் இல்லையான்றதாக சொல்லி ராவணனுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லித்தர சொல்ற. நிவர்த்தைய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹான்றதாக சொல்லுங்க. என்னிடத்திலேருந்து மனசை திருப்பி உன் குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கத்திலே மனசை விற்பாயாக அப்படின்றதான நிவர்த்தைய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹான் ஆதிகவின்னு சொல்றதான வால்மீகி ஒரே வரியில ஒரே வார்த்தையை ட்வைஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு தெளிவா சொல்வா இப்படி யூஸ் பண்ணலாமா, ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணாங்க அவருக்கு ஒகபுலரி கொஞ்சம் குறைச்சல்றதாக தெரியும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா நியூ வேர்ட்ஸ் எல்லாம் போடணும்.
அதுல ரொம்ப சிறந்தவரான வால்மீகி இப்படி ஒரே வரியில மனஹான்றதான வார்த்தையை 2 தடவை போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டா பெரியவா சொன்னா, ஒண்ணுக்கு என்னன்னா மனசை திருப்பு, இன்னொரு மனஹான்றது என்னன்னு கேட்டாங்க, மனசை திருப்புன்னா என்ன அர்த்தம்? மா நான் அதை திருப்பு, நான் மா அப்படின்றதாக. அதனால என்னிடத்திலே நமஸ்காரம் பண்ணு அப்படின்றதாக. அதனால என்ன சேவிக்கணும்ன்றதாக சீதா பிராட்டி ராவணனுக்கு இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணார். இதெல்லாம் கேட்டிருந்த அனுமார் அவர் கேட்டிருந்த உடனே என்ன ஆச்சுன்றதாக கேட்டார். சீதாம் ஆசிரித்திய தேஜஸ்வி அப்படின்றதாக. அதனால சீதா பிராட்டியுடையதான வார்த்தை எல்லாத்தையும் கேட்டதான அனுமார் என்ன பண்ணார் கேட்டார். அது வரைக்கும் என்ன சொன்னார்னு கேட்டார், இது தூதோ ராமஸ்ய அப்படின்றதாக. ராமனுடையதான தூதன் வந்திருக்கேன்றதாக தன்னை தூதுவனாகத்தான் சொல்லிட்டார். சீதையினுடையதான அந்த தர்சனமும் சீதையினுடையதான உபதேசமும் காதுல விழுந்த உடனே அப்புறம் என்ன சொல்றான்னு கேட்டார். தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய ஆக்லிஷ்ட கற்பனாக அப்படின்றதாக தன்னை தாசனாக ஆகினார். என்னன்னு கேட்டார், ராமானுஜர் என்ன பண்ணார், சரணாகதி. அப்போ திவ்ய தம்பதிகள் திருவடிகளிலே தன்னுடையதான ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணார் மங்குனி உத்தர கல்விக்கு. இன்னைக்கும் நடக்கிறது அந்த உற்சவம் அப்படின்றாங்க. அதனால எல்லாரும் பகவான் கீதையில சொன்ன மாதிரியாக மாமேகம் சரணம் பிரஜான்றதாக கிருஷ்ணனுடைய திருவடிகளிலே நம்மளுடையதான ஆத்ம சமர்ப்பணத்தை செய்ய வேண்டும் அப்படின்றதாக. அந்த பண்ணத்தை என்ன பண்ணார்னு கேட்டார், பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் அதை பண்ணார் அப்படின்றதாக அந்த விடயத்தையும் பார்த்தோம். இப்போ துவயம்ன்றதான மந்திரத்துல 2 வாக்கியத்திலையும் சீமதே சீமதேன்னு இருக்கிறதுனால அதுல முதல் வாக்கியத்துல பிராட்டியானவள் உபலட்சணமாக இருக்கா, 2வது வாக்கியத்துல விசேஷணமாக இருக்கான்னு சொல்றது. உபலட்சணம் விசேஷணம்ன்றதாக சொன்னாக்க, உபலட்சணம்னாக்க டம்மி பார்ட்னர் ஒன்றும் கிடையாது. விசேஷணம்ன்றதாக சொன்னா ஒர்க்கிங் பார்ட்னர், ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்றதாக. அதனால இந்த மாதிரி ஒரே மந்திரத்துல ஒரு வாக்கியத்துல உபலட்சணம்னு இன்னொரு வாக்கியத்துல விசேஷணம்னு சொல்றது கிடையாது. அது சரியில்லைன்றதாக. ஏன்னா பிரமாணம் சொல்றது லக்ஷ்மியாசக ரிஷிகேசா தேவ்யா காருண்ய ரூபயா ரிஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே கீயதே. பட்டன்றதான ஆச்சாரியன் என்ன சாதிச்சிருக்காருன்னா, ததந்தர் பாவாத்மம் பிருதக் அவிதந்தே ந ஸ்ருதிரபி. பெருமாளுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்தந்த குவாலிட்டிஸாக நீ இருக்க அப்படின்றது. அப்படி இணை பிரியாமல் இருக்கிறதுனால வேதத்துல கூட உன்னை பத்தி தனியாக சொல்லல அப்படின்றதான. இல்ல இல்ல என்னதான் சொன்னாலும் அது பெருமாள் தாயாருக்காக வச்சுட்டு பெருமாள் மட்டும்தான் உபாயமாக ஆகிறார்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா, மாம் ஏகம் சரணம் பிரஜா, என் ஒருவனையே சரணமாக பற்று அப்படின்றதாக பெருமாள் சொல்றார். அதனால பெருமாள் மட்டும்தான் உபாயமாக இருக்கிறார்ன்றதாக சொன்னாங்க. அப்ப என்ன ஆகுன்றதாக கேட்டார். 2வது வாக்கியத்துல ஏன் பெருமாள் தாயார் 2 பேருக்கும் கைங்கரியம், அங்கேயும் பெருமாளுக்கு மட்டும்தானே அப்படி சொல்ல வேண்டும் கைங்கரியத்தைன்றதான அந்த கேள்வி வர, அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க கேட்டா, 2 வாக்கியத்திலையுமே உபலட்சணமாக சொல்லிடுவோம். முதல் வாக்கியத்துல மாத்திரம் சொன்னாங்க, 2வது வாக்கியத்துக்கு மாத்திரம் ஏன் அப்படி விசேஷமாக ஒத்துக்கிறேன்னு கேட்டார். 2 வாக்கியத்திலையுமே உபலட்சணமாக சொல்லிடுறோம்னு சொன்னாங்க. சரி, அது போட்டோம். பிராட்டிய 2 இடத்துலயும் உபலட்சணம்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெருமாளுடையதான கல்யாண குணங்கள், அவனுடையதான திருமேனி, அவனுடையதான வியாபாரங்கள்லாம் இருக்க, இதெல்லாம் பற்றி என்ன சொல்ல போறேன் அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு எப்படி பெருமாளை சொல்ல முடியும்? மாமேகம்னு பெருமாள் மட்டும்தான், அவனுடைய ரூபம் கிடையாது, அவனுடைய குணங்கள் கிடையாது. அவனுடைய குணங்கள் தயைன்றதான குணம் இல்லாமல் எப்படி நம்மளை ரட்சிப்பான்னு பெருமாள். அதனால குணங்களை விட முடியாது. இதெல்லாம் எசென்சியல், உபயுக்தம்ன்றதாக சொன்னார். அதே மாதிரி தான் பிராட்டியும் உபயுக்தம். எப்படி உபயுக்தம்னு கேட்டார், சரணாகதி பண்ணி நம்மளுக்கு பிராட்டியை அனுமதி பண்றார். அனுமதி பண்றதுனாலே நம்மகிட்ட இத்தனை நாள் பெருமாள் என்ன பண்ணார்னா, நம்மளை பார்க்காதவராக இருந்தார். அப்படி நம்மளிடத்திலே உபேட்சையோட இருந்ததான பெருமாள் பிராட்டி அனுமதி பண்ண உடனே என்ன பண்றாருன்னு கேட்டார், மோக்ஷயிஷ்யாமின்னு சங்கல்பம் பண்றார் அப்படின்றார். ஆகையினாலே அது மாத்திரம் இல்லை, அனுமதி தானம்ன்றது அங்க இதுவாக உபாயமாக ஆகும்.
யாகத்துல கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டாங்க, இது ஏகோ எஜமானஹாங்கிறதாக சொல்லுவாங்க. ஒருத்தன் தான் அந்த யாகத்தை பண்றவனை எஜமானன்னு சொல்றது. ஆனா யாகம் பண்றவன் எப்படி இருக்கணும்னு கேட்டாங்க, அவன் சபத்தீகனாக இருக்கணும், பத்னியோட சேர்ந்து இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அந்த யாகம் பண்ணச்செல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் உபாசனம் பண்றோம்னாங்க, அந்த கண்டுலுக்கு அரிசியை கொடுப்பா, அதை ரெண்டாக்கி தன்னுடையதான தர்மபத்னி இடத்துல கொடுக்கணும். அந்த தர்மபத்னி அதை ரெண்டாக்கிப்பா, அப்புறம் அதை புரோஷிக்கணும். இப்படின்றதாகலாம் இதெல்லாம் தான் கத்திருத்துவம். அதனால இதெல்லாம் பண்றதுனால அந்த பத்னிக்கும் கத்திருத்துவம் உண்டுன்றது சாஸ்திரத்திலே சர்வ சம்மதம் அப்படின்றதாக. அதே மாதிரியான இங்க அனுமதி தானம் பண்றதுனாலே விராட்டியும் உபாயமாக ஆகிறாள் அப்படின்றதான விஷயத்தை நம்ம ஆச்சாரியர்கள் எடுத்து சொல்றார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ற, ஆழ்வார் பாசுரத்துல என்ன சொல்றான்னு கேட்டார், வச்சனங்கள்லாம் சொல்றார். வேரி மாறாத பூமியில் இருப்பாள் வினை தீர்க்கும். வினை தீர்க்கும்னு சொல்றார். நம்மளுடையதான் அகம்பா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்ற மாதிரி விராட்டிக்கு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கும் தன்மை இருக்கிறது என்றுதான சுவாமி நம்மாழ்வார் அதை சாதிச்சிருக்கார். வேரி மாறாத பூமியில் இருப்பாள். திருப்புலிங்குடியில் நவதிருப்பதியில் இருக்கிறதான அந்த கஷேத்திரத்தை பற்றி ஆழ்வார் பாடிச்சு, நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீர்த்து அப்படின்றதான சொல்லி உன்னுடையதான அருளும் அனுகிரகமும் விராட்டியனுடையதான தாமரையிலே வசிக்கிறதான மகாலட்சுமியினுடையதான அனுகிரகத்தையும் கொண்டு அந்த ரெண்டுத்தையும் சேர்த்துதான் அங்க பாசுரத்துல சொல்றார். அதே மாதிரி ராமாயணத்துல சொல்ற, அலமேஷா பரித்ராதும் ராட்சஸ்யா ராட்சஸ்யோ மகதோ மயாத்தாக சொல்றார். இந்த சீதை இருக்காலே ராட்சசிகளுக்கெல்லாம் வந்ததான பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதான சக்தி கொண்டவள். அது மாதிரி இதை பார்த்துட்டு அங்க சொல்றார், வானரங்களிடத்துல திரும்பி வந்த அப்புறம் சொல்றார், அலமேகா பரித்ராதும் ராகவாது ராட்சசீகணம். இந்த சீதாதேவி ராட்சசிகளுக்கு ராமனிடத்திலிருந்து வந்ததான பயத்தை போக்குவார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படி அந்த சொல்றாரு. அதுக்கப்புறம் சௌனக பகவான் சொல்லுங்க, வாசற்பரம் பிரார்த்தைதா பிரபத்தியன் நேதஸ்ரீயம். அதனால பெருமாளிடத்திலே சரணாகதி மோட்சார்த்தமாக சரணாகதி பண்ணாங்க. விராட்டியை முதலில் சரணமாக பற்ற வேண்டும் எம்பெருமானார் பண்ணார். அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே அப்படின்றதான அப்படி அது சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் சொல்றார், யாருன்னா பராசர மகர்ஷி. பராசர மகர்ஷிக்கு இருக்கிறதான பெருமை என்னன்னு கேட்டா, அவ அப்பாவை இந்த மாதிரி ஒரு ராட்சசனோ அசுரனோ அந்த மாதிரி அவ அப்பா முடிவுக்கு காரணமா இருந்தார். அதனால இவர் ஒரு யாகம் பண்ணார். ஜனமே யாகம் பண்ண மாதிரி இவர் ஒரு யாகம் பண்ணார். இந்த ராட்சசன் அசுரன்லாம் இருக்கக்கூடாதுன்றதாக பண்ணிட்டு வச்சேன். அப்போ புலஸ்தியரும் வசிஷ்டரும் அங்க வந்தார். புலஸ்தியர் சொன்னார், இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நீ எல்லாரையும் பழிவாங்க கூடாது, அழிக்க கூடாது. அதனால இந்த நீ பண்றதான யாகத்தை நிறுத்துனார். உடனே யாகத்தை நிறுத்தினார். புலஸ்தியர்ன்றவர் பிரம்ம ரிஷி. அவர் சொன்னதை கேட்டு நிறுத்தினார். உடனே புலஸ்தியருக்கு ரொம்ப சந்தோஷம். பராசகருக்கு அனுகிரகம் பண்ணார். பரதேவதா பாரமார்த்திய ஞானமானது உனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தானே தெரியட்டும் அப்படின்றதாக அனுகிரகம். அவருக்கு அதனால பரதேவதா பாரமார்த்திய ஞானமானது பராசர மகரிஷிக்கு வந்தது. பக்கத்துல யார் சொன்னார்? வசிஷ்டர், இந்த பராசரருடையதான தாத்தா. அவர் என்ன சொன்னார்? புலஸ்தியர் என்ன சொன்னாரோ அது அப்படியே சிந்திக்கட்டும், பலிக்கட்டும், தபாஸ்துன்னு அவர் சொன்னார். எப்படி விஸ்வாமித்திரருக்கு பிரம்மா பிரம்ம ரிஷின்னு கொடுத்தாலும் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்னு சொன்னாலும் அதே மாதிரி இவருக்கு புலஸ்தியர் வரம் கொடுத்த உடனே வசிஷ்டரும் சேர்ந்து பரதேவதா பாரமார்த்திய ஞானம் உனக்கு வரட்டும்ன்றதாக அவர் சொன்னார். அந்த பராசர பிரம்ம ரிஷி விஷ்ணு புராணத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டாங்க, ஆத்ம வித்யாசி தேவத்துவம் விமுக்தி பலதாயினி, மோட்சத்தை கொடுப்பவள் நீ அப்படின்றதாக அதோட இன்னொரு முக்கியமான ஸ்லோகமும் சொல்றார். நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி
யதா சர்வதோ விஷ்ணு ததைவேயம் துஜோத்தமா. பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் விட்டு பிரியாதவர்கள். அனபாயினி அலமணிக்கு சொல்றார்கள், அகலையிலே இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை பார்ப்பதாக. அப்படி க்ஷணகாலம் கூட பெருமாளை விட்டு பிரியாமல் திருமார்பிலே இருக்கிறதான அந்த பிராட்டி யதா சர்வதோ விஷ்ணு ததைவேயம் துஜோத்தமா. எப்படி பெருமாள் எல்லா இடத்திலேயும் ஆம்னி பிரசன்ட் அப்படின்றதாக இருக்காரோ அதே மாதிரி தான் தாயாரும் ஆம்னி பிரசன்ட். எதுலன்னா சொரூபத்தினாலே எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கிறார் பிராட்டி. அந்த ஆம்னி பிரசன்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட சொன்னது, மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் சொன்னதாக ஆகும். அது என்ன கேட்டா ஆம்னேசியன்ட், ஆம்னி பொட்டன்ட் இத்தியாதிகள்லாம் ஜெகத் காரணத்துவம் இதிலெல்லாம் சொல்லதாக யதா சர்வகதோ விஷ்ணுவும் ததைவேயம் துஜோத்தமா அப்படின்றதாக. இது எல்லாம் போட்டோம். ரிஷி சொன்னார், ஆழ்வார் சொன்னார், ஆச்சாரியர்கள் சொன்னார், இதெல்லாம் இருக்கட்டும். அவ ஆத்துக்கார் பெருமாளே சொல்லிட்டார். என்ன சொன்னார் கேட்டார், யாமாலம்ய சுகேன இமம் துஸ்தரம் ஹி குணோததிம் நிஸ்தரந்தி அச்சிரேனைவ வியக்தத்யான பராயணம். எந்த மகாலட்சுமி ஆசிரியிச்சு தியானம் பண்றாளோ அதனால என்ன ஆகும்னு கேட்டார், இந்த சம்சாரம்ன்றதான இந்த முக்குணங்கள் கொண்டதான பிரகிருதி மண்டலத்தை அனாயாசமாக கடக்கலாம்னு அவ ஆத்துக்கார் பெருமாளை சொல்லிட்டார். இப்ப பெருமாளுக்கு மட்டும் உபாயத்துவம் சொன்னாங்க, அது சரின்னு சில பேர் அபிப்பிராயப்படுறார். பிராட்டிக்கும் சொன்னா பெருமாளுடைய பெருமை குறையுமோன்னு சந்தேகத்தினாலே அப்படி சொல்றார். அந்த எந்த பெருமாளுக்கு பெருமை குறையக்கூடாதுன்னு நினைக்கிறாளோ அந்த பெருமாளே சொல்றார், பிராட்டியை ஆசிரியத்தால் இந்த சம்சாரத்தை சுலபமாக கடக்கலாம் அப்படின்றதாக. சரி, இந்த மாதிரி புராணங்கள்ல சொல்லிருக்கு, வேதத்துல சொல்லிருக்கு, அதெல்லாம் இருக்கும். நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க கேட்டா சுவாமி நம்மாழ்வார் சொல்ற ஜெகத் சமஸ்தம் எதவாங்க சம்சயம்தான் சொல்லி அந்த மகாலட்சுமியினுடையதான கடைக்கண் பார்வைக்காக இந்த உலகமெல்லாம் ஏகிறது. எஸ்யாவீட்சிய தரிங்கித பராகீனோ விதத்தே அகிலம் அப்படின்றதாக கூறத்தாழ்வான் சொல்றார். விராட்டியினுடையதான அந்த கண் அசைவு, புருவ அசைவு, இதை பார்த்து பெருமாள் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான். விராட்டிக்கு என்ன திருவுள்ளமோ அந்த மாதிரியாக சிருஷ்டிக்கிறான்னு சுவாமி கூறத்தாழ்வார் சொல்றார் அப்படின்றதாக. அதுக்கப்புறம் கூறத்தாழ்வான் சொல்றார், தேவித்வம் மகிமாவதி ந ஹரிணா நாபித்வயா நியாயத்தை. அம்மா தாயே, உன்னுடையதான பெருமை இருக்கே உனக்கும் தெரியாது, உங்க வீட்டுக்காரருக்கும் தெரியாது அப்படின்றதாக சொல்லி அப்படிப்பட்டது யாருன்னா பெருமாளுடையதான பெருமை, தாயாருடைய பெருமை யாருக்குமே அளவிட முடியாது. உயர்வர உயர்நலப்பதாக சொல்றதாவது பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்குமே இதுவாகும் அப்படின்றதாக. அப்புறம் இது சொல்ற அளவு சிஎம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம்னு ஸ்ரீசூக்தத்துல ஒரு வரி வருது. ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம். அந்த உதாரணதான வார்த்தைக்கு அர்த்தம் பண்றதுக்காக பராசர பட்டதுக்கான அந்த ஆச்சாரியன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரங்கநாயகி தாயார சேரக்கத்தை சேவிச்சாராம். சேவிச்சாக்க அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, தாயார் லேசா தலையை கொஞ்சின்னு இருக்காங்க. எதுக்கு தலையை கொஞ்சின்னு இருக்கான்னா, ஒரு வெக்கப்பட்டாதான தலையை கொஞ்சிப்பா. ஆமா, எதனால வெக்கப்பட்டா அப்படின்றதா இருக்கா. யாரோ ஒருத்தன் ஒன்றும் தெரியாதவன் ரங்கநாயகி தாயார் முன்னாடி நின்று அம்மா தாயேன்றதாக கையை கூப்பினான். அவன் கையை கூப்பின உடனே தாயார் என்ன பண்றாருன்னு கேட்டார், நிறைய பணத்தை கொடுத்தா, ஐஸ்வர்யம். இவன் கை கூப்பினத்துக்கு வெறும் பணத்தை கொடுத்தா போறாது அப்படின்னு சொல்லி அக்ஷரதாக கைவல்யத்தை கொடுத்தா. அது பார்த்தா இதுவும் போறாது, ஐயோ கையை கூப்பினவனுக்கு இவ்வளவு தான் கொடுத்துருக்கோன்றதாக சொல்லி பரமம் பதம் வா மோட்சத்தையும் கொடுத்தாலும். அப்புறம் என்ன பண்ணலாம்னா, மோட்சம் கொடுத்தா கூட இவனுக்கு போராது, இன்னும் கொடுக்கணும்ன்றதாக சொன்னா. மோட்சத்துக்கு மேல கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஐயோ கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்றதாக சொல்லி வெக்கத்தினாலே தன் முன்னாடி நின்று கையை கூப்பினதான ஒருத்தனுக்கு இப்படி மோட்சத்தையும் கொடுத்து மேல ஒன்றும் கொடுக்க முடியலையேன்றதாக வெக்கத்தினாலே தலையை குறித்து கொண்டு இருக்கிறான்றதாக சொல்லி சிஎம் லோகே தேவதுஷ்டாம்தாராம்ன்றதான ஸ்ரீசூக்த வாக்கியத்திற்கு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மையின் அஞ்சலி பரம் பகதே விஜீத்ய அஸ்மைன கிஞ்சித் உதிதம் கிருதமித்யதாம்ப தொம் லஜ்ஜசே தடேபோயம் உதாரபாவஹா
சுவாமி ஆளவந்தார் சொல்றார், இது சொல்றாரு. அதுக்கப்புறம் ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா ரட்சதே அஷ்டம் பிராக் ததலாவத திரிபுவன சம்பிரத்ய நந்தோதயம் ஸ்ரேயோன கரவிந்தலோச்சனமன காந்தாம் பிரசாதாத்தே சம்ஸ்கிருத்யக்ஷர வைஷ்ணவாத்வசுனாம் சம்பாத்தியதே கதீதேன்னு அந்த பெருமாளுடையதான மனசுக்கு பிரியமானவளான மகாலட்சுமியுடையதான கடாட்சம் படாமல் அது ஐஸ்வர்யமோ கைவல்யமோ மோட்சமோ ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு என்ன சொல்றாரு கேட்டா, துர்வாசனுடையதான சாபத்தினால தேவேந்திரன் அந்த செல்வத்தை எல்லாம் இழந்தான், ராஜ்யத்தை இழந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ என்ன அதுக்கு பரிகாரம்னு கேட்டா, பார்க்கடலை கடந்தாக்க மகாலட்சுமி அதுல இருந்து அவதரிப்பாள், அவளுடையதான கடாட்சம் உனக்கு கிடைச்சதுன்னாக்க திருப்பி உனக்கு எல்லாம் ரெஸ்டோர் ஆகிடும், உன்னுடையதான சொர்க்கம் முதலியதான அந்த லோகங்கள்லாம் உனக்கு கிடைக்கும், செல்வ செழிப்பு உண்டாகுன்றதாக சொல்லி பார்க்கடலை கடந்து மகாலட்சுமி ஆவிர்வவிச்சு இந்திரனையும் மற்ற தேவர்களையும் மற்ற அங்க இருக்க மற்ற எல்லாரையும் தன்னுடையதான கடைக்கண் பார்வையினாலே அனுகிரகித்தாள் அப்படின்றதான இப்படி நம்மளுடையதான ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்றதுனால விராட்டியானவளுடையதான இது எப்படி பொசிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டார். அவள் புருஷகாரமாகவும் இருக்கிறாள், ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டியாகவும் இருக்கா, சாங்ஷனிங் அத்தாரிட்டியாகவும் இருக்கா அப்படின்றதான ஆகாரத்திலே சுத்தன்னா அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்தையும் வந்தே வரதவல்லவா. சுக்ரீவன் இருக்கானே, அவனை பத்தி சொல்லச்சே வால்மீகி என்ன சொல்றார், நாரதர் சொல்றார், வால்மீகி அதை சொல்றார். சுக்ரீவ சங்கிதாசீது நித்தியம் வீரியேன ராகவே. சுக்ரீவனுக்கு டெய்லி ராமனுடையதான வீரத்துல எப்பவும் சஸ்பிஷன் தான். ராமனுக்கு பலம் உண்டா, ராமனுக்கு சடகோரத்துக்கு உண்டா, சக்தி உண்டா, திறமை உண்டா, இவன் எல்லாரையும் அடிப்பானா அப்படின்றதுலயே எப்போ அவனுக்கு சந்தேகம். நித்தியம் 24/7 அவனுக்கு ராமனுடையதான வீரத்திலே சந்தேகம். இவ்வளவு சந்தேகப்பட்டா மொத்தம் அவனை போய் பெருமாள் என்ன சொல்லுவாருன்னு கேட்டாங்க. உடனே அப்போ அவனுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா வேற எங்கேயாவது பார்த்துதோன்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனா பெருமாள் ராமன் என்ன பண்ணான், சுக்ரீவனுக்கு என்ன பண்ணான்னு கேட்டான். சுக்ரீவனுக்கு போய் அனுமார் அழிச்சுட்டு போய் சுக்ரீவ சக்கியம்ன்றதாக அக்னி சாட்சியமாக சத்தியம் பண்ணிட்டார். இனிமே உன்னுடைய துக்கம் எல்லாம் என்னுடைய துக்கம், உன்னுடைய சந்தோஷம் எல்லாம் என்னுடைய சந்தோஷம்னு 2 பேரும் சொல்லிட்டார். அப்போ சுக்ரீவன் என்ன பண்றான்னு கேட்டா, ராமனை பார்த்து அது பேர் என்ன, உங்களால வாலியை அடிக்க முடியுமான்னு. அப்போ லக்ஷ்மணன் சொல்ற, ராமனை பத்தி யாராவது இந்த மாதிரி எல்லாம் சந்தேகமா பேசினா, குறைவா பேசினாக்க முதல் கோபம் வரது யாருக்குன்னா லக்ஷ்மணனுக்கு தான். அந்த லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, நான் ரொம்ப பொறுமையா சொல்றேன், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாக்க நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு. பெருமாளுடையதான வேதத்துல உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னாக்க நீ பரீட்சை பண்ணிக்கோ அப்படின்னு. அவன் சொன்னான் வாங்கோ அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்க. 7 விருட்சங்கள் ஒன்னா இருந்தது. அந்த 7 பெரிய விருட்சங்களையும் வாலி இப்படி அசைப்பானா எல்லா இலையும் உளுந்துருமா. அப்படி அவ்வளோ பலம் இருக்கு. நீங்க நான் என்ன பண்ணணும்னு கேட்டார், இந்த 7 விருட்சத்தையும் ஒரே பானத்தினால அழிக்க முடியுமா? உன்னை காப்பாற்றணும்னு எனக்கு என்ன பார்த்தாலே உனக்கு நம்பிக்கை இருந்தா வா, வேணும்னா வாங்கிக்கோ, வாங்கினா போ அப்படின்றதாக அப்படிதான் சொல்லுவான். அதனால பெருமாள் இப்படி அவன் இவ்வளவு சந்தேகப்பட்டு பெருமாளும் அவனை போறார் அவன் பின்னாடியே. பெருமாள் போனாலும் லக்ஷ்மணன் ரொம்ப அதுக்கு முன்கோபம். லக்ஷ்மணனும் என்ன பண்றாருன்னா, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அண்ணா அவனோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, எங்க கேளு, சந்தேகம் இருந்தா டெஸ்ட் வேணா வச்சுக்கோன்னு அவரும் சொல்றாரு. இது என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. சந்தேகப்படுறவங்க கிட்ட பெருமாள் வரமாட்டார். சம்சயாத்மா வினசியதீன்றதாக தான் கீதையிலையும் சொல்றார். சந்தேகப்படுறவனுக்கு நல்ல கதியே கிடையாது இருக்கிறார். ஆனா இவன் சந்தேகப்படுறான், இவன் பின்னாடியே போறார். இது ஏன்? பெருமாளுக்கு என்ன வேற வழி இல்லையா? கூலத்தாழ்வார் சொல்ற, நீ என்ன சமுத்திரத்துல போய் பாலம் கட்டி வாகனங்களை அழிச்சுட்டு அக்கறைக்கு போனால்தான் உன்னால ராவணனை அழிச்சு சீதையை மீட்டுக்கு வர முடியுமான்னு. இங்கேருந்தே ஒரு பாலத்தை கொண்டேன்னாங்க ராவணனை முடிச்சு அப்படி அழிச்சுட்டு வரலாமே அப்படின்றதாக. அப்படிப்பட்டதான ராமனுக்கு சுக்ரீவனை இவ்வளவு அவன் பின்னாடி போய் அவனுக்கு மேல விழுந்து அனுகிரகம் பண்றாங்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ சுக்ரீவன் என்ன சொன்னா, இந்த 7 மரத்தையும் அழிந்தான். ஒரே பானத்தினால 7 மரத்தையும் அடிச்சான்.
அந்த பானம் பூமிக்குள்ள ஓட்டப்பட்டு போச்சு. திருப்பி ராமனுடையதான அம்பரா தூணிக்கே வந்தது. லக்ஷ்மணன் கேட்டார், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் சுக்ரீவன்? கொஞ்சம் 50% அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அது என்ன டெஸ்ட்ன்றதான் கேட்டாங்க, துந்துபின்றதான ஒரு அசுரனோட வாலி சண்டை போட்டான். அவனை அடிச்சு கொன்னான் வாலியை அந்த துந்துபியை கொன்னான். என்ன கேட்டான், அந்த துந்துபியினுடையதான எலும்பு கூட இங்க கிடக்கிறது. ராமன் அதை அசைப்பானா அப்படின்னு கால் கட்டவதனால பெருமாள் ராமன் நம்பினாக்க அது 10 மைல் தூரம் போய் விழுந்துதான். இப்போ லக்ஷ்மணன் கேட்டா, அது சாட்டிஸ்ஃபைட்? இல்ல ஐ நாட் ஃபுல்லி கன்வின்ஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டார். வாலி இதை தூக்கி போடச்சு அதுல ஃபிளஷ் அண்ட் பிளட் இருந்தது. ஸோ அப்போ வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வெறும் ஸ்கெலிட்டன் தான். அது வெறும் ஸ்கெலிட்டனோட வெயிட் ரொம்ப குறைச்சது. அதனால ஐ எம் நாட் ஃபுல்லி கன்வின்ஸ்டு. முதல் டெஸ்ட் இது. எப்படி ஐஐடி இந்த ஜாபுக்கெல்லாம் போனாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் போடுற அளவுக்கு ரிட்டன் டெஸ்ட், அப்புறம் இதெல்லாம் சொல்லி ஓரல் இன்டர்வியூ இப்படிலாம். அந்த மாதிரி இந்த முதல் டெஸ்ட் பெருமாளுக்கு வச்சோம். பெருமாள் கால் கட்டணதுனால நம்பினார். அது போய் 10 மைல் தூரம் போய் விழுந்தது. ஐ எம் நாட் கன்வின்ஸ்டுன்னு சொல்றான். போடா சரி அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போ லக்ஷ்மணன் சொல்ற, உனக்கு வேற ஏதாவது பண்ணணும்னா சொல்லுன்னு கேட்கு. அப்போ இந்த 7 மரத்தையும் அடிக்கணும். பெருமாள் அடிச்சார். புனரா என்ற மரமே அன்றைய ஒருவில் வரவா போன்றதாக ஆழ்வார் சொல்றார். அந்த மரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த இதுல எல்லாம் காஷ்மீர்ல எல்லாம் இருக்கிறதான அந்த மரம் மாதிரி ஒரே வரிசையா இருக்காது. இங்க ஒரு மரம் இருக்கும், இங்க ஒரு மரம், ஜிக்ஸாக்கா இருக்கும். அந்த ஜிக்ஸாக்கா இருக்கிற 7 மரத்தையும் அடிக்கணும் அப்படின்றதான். அது பெருமாள் என்ன பண்ணாருன்னா, பெருமாள் உள்ள ஒரு சர்ப்பம், அது சாபத்தினால அப்படி மரமாக அது இருக்கு. அந்த சர்ப்பத்தோட தலையை பெருமாள் எங்க பொசிஷன் பார்த்தார். கால் கட்டவதனால அந்த தலையை லேசா அமுக்கினா என்ன ஆகுதுன்னா, அந்த உடம்பு ஸ்ட்ரெயிட் ஆச்சு. உடம்பு ஸ்ட்ரெயிட்டானா மரம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆயிடுது. அப்போ ஒரே பானத்தினால 7 மரத்தையும் போட்டு தொலை போட்டார் அப்படின்றதாக. அப்புறம் சுக்ரீவன் கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே சரி, நீங்க வாலிய சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு இது இருக்கு, யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் வேர்ல்ட் கப் ஆர் ஒலிம்பிக்ஸ் சொல்ற மாதிரி குவாலிஃபைட் தான். இன்னும் கூட அவருக்கு 80% தான் கன்வின்ஸ், இன்னும் 20% டவுட் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தனை போய் பின்னாடி பெருமாள் போய் காப்பாற்றணுமா அப்படின்றதான கேள்வி. ஏன் அப்படின்னு இந்த பாசுரத்தோட லிங்க் ஏன் அப்படின்றதான கேட்டாங்க. சீதை ராவணன் அபகரிச்சின்னு போச்சு. தன்னுடையதான திருவாபரணங்கள் எல்லாத்தையும் தன்னுடையதான அந்த உத்தரியத்திலேருந்து ஒரு போர்ஷனை கிழிச்சு அதுல வச்சு முடிஞ்சு இந்த சுக்ரீவனும் 4 குரங்கும் இருக்கிறதான இடத்துல நடுவில் போட்டான். மேலேருந்து இந்த மாதிரி யாரோ போடுறதை பார்த்து சுக்ரீவன் பிராட்டிய சேவிச்சுனான். அந்த திருவாபரணங்களும் கையில கிடைச்சது. அதை உள்ள பத்திரமா வச்சிருக்கான். ராமனோட சத்தியம் ஏற்பட்ட உடனே இந்த திருவாபரணங்களை கொண்டு வந்து காமிச்சாங்க. அப்போ சீதையினுடைய இருந்ததாக லக்ஷ்மணன் பெருமாள் என்ன சொல்றாருன்னு கேட்டார். எனக்கு இதை பார்த்த உடனே கண்ணில் ஒரே ஐ எம் ஓவர், அதனால கண்ணில் எமோஷனலா ஒரே கண்ணீரா இருக்கு. அந்த கண்ணீர் இருக்கச்சே நான் எனக்கு அழுக வருது. அதனால இது சீதையினுடையதான நகையான்னு என்னால சொல்ல முடியல. லக்ஷ்மணா நீ பார்த்து சொல்லு. கண்ணீர் எப்படி வரும்? ஏகபத்னி விரதனான ராமனுக்கு யாரோட ஆபரணங்களையோ பார்த்தாக்க கண்ணீர் வருமா? எமோஷனலா ஆக மாட்டாரு. சீதையோட ஆபரணம்னு புரிஞ்சுட்டாரு. ஆனாலும் அதை ஓரலா தான் கன்ஃபார்ம் பண்ணாம, லக்ஷ்மணா எனக்கு சரியா பார்க்க முடியல, ஐ எம் வெரி மச் அப்செட், நீ பார்த்து சொல்லு இது சீதையினுடையதான திருவாபரணங்கள் தானா? எதுக்கு கேட்டா லக்ஷ்மணனுடையதான பெருமையை உலகத்துக்கு காட்டணும்ன்றதுக்காக ராமன் சொன்னார். லக்ஷ்மணன் என்ன சொன்னார்னா, நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரே அபிஜானாமி நித்தியம் பாதாபி வந்தனாது. எனக்கு காலில் போட்டுக்கிறது, கழுத்துல போட்டுக்கிறது, அதே மாதிரி நெத்தியில தலையில போட்டுக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இடுப்பு கட்டிக்கிறதான ஒட்டியானம் ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியாது. ஆனா காலில் போட்டுக்கிறதான கொலுசு இருக்க அது தெரியும். இது சீதையினுடைய தான். அது மாத்திரம் எப்படி தெரியும்னா, தினம் சேவிச்சு அபிவாதம் பண்றேன்னு
அதனால அந்த திருவடியை சேவிச்சிருக்கேன். அதனால திருவடியை தவிர சீதா தேவியை எண்ணு பார்க்காததான லட்சுமணன்றது உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக ராமன் லட்சுமணன் கிட்ட சொன்னார். இப்படி சீதையினுடையதான கடாட்சம் கிடைச்சது. சீதை போட்டதான திருவாபரணங்களை பத்திரமா வச்சுட்டு ராமனிடத்துல காமிச்சாரு. சீதா தேவியினுடையதான அனுகிரகம் முதல்ல சுக்ரீவனுக்கு கிடைச்சதுனாலதான் அவர் எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் அவர் முன்னாடியே போய் பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்றார் சுக்ரீவ மகாராஜாவுக்கு. அதுதான் இந்த பாசுரத்துல சொல்றார். உந்து மதகளிடம் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நாய் அப்படின்றதாக. அதனால உந்து மதகளிடம் எப்படி சொல்லி கூப்பிடுறார் அப்படின்றதாக சொன்ன மாமனார் பேரை சொல்லி கூப்பிடுறார். உந்து மதகளிடம் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே. நந்தகோபாலனுடையதான மருமகளே. அந்த நப்பினையனுடையதான தகப்பனாருக்கு பேர் கும்பன். அந்த நந்தகோபனுக்கு அது என்ன சொல்லுவா மச்சனர். யசோதையினுடையதான தமையன் அப்படின்றதான அவனுடையதான பெண் நப்பினை இங்க வளர்த்தா. கிருஷ்ணன் கூட பழகி. அதனால இவா 2 பேருக்கும் இப்படி இருக்கிறதுனால நந்தகோபனுடையதான மருமகளே அப்படின்றதான். நந்தகோபன் எப்படிப்பட்டதான பெருமை கொண்டவன். முந்து மதங்களின் மதம் பெறுகிறதான யானை இல்லாம அவங்க கிட்ட இருக்கு. யானை இருந்தாக்க அப்ப எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். யானையை கட்டி தீனி போடுறதுங்கிறது முடியாது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஹெவி. அந்த காலத்துலாம் ராஜா யாருன்னா தண்டனை கொடுக்கணும்னாக்க யானையை கொண்டு போய் அவங்க வீட்டுல கட்டுறான்னு சொல்லுவாங்க. இது பத்திரமா இருக்கணும், அதுக்கு ஒரு குறவும் வரக்கூடாது, நான் மாசம் மாசம் அதுக்கு ஹெல்த் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்றதான. அந்த யானைக்கு இவன் சாப்பாடு போட்டு போட்டு இவனுடையதான ஐஸ்வர்யம் எல்லாம் கறந்து போயிடும் அப்படின்றதான. அப்படி பனிஷ்மெண்ட் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு யானை இல்லை, இந்து மதங்களிலிருந்து பல யானைகள் நிறைய இருக்கு. ஆண்டாள் என்ன சொல்றா, வாரணமாயிரம்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன நந்தகோபன் கிட்டே இருக்கிறதான யானைகள். அப்படி உந்து மதங்களில் இல்லைன்னாக்க இவனுக்கு பலம் எப்படின்னு கேட்டா, மதம் பெறுகிறதான யானையெல்லாம் தள்ளக்கூடியதான அளவுக்கு பலம் இருக்கு அப்படின்றதான. அந்த பலம் எல்லாம் இருக்கிறதுனாலதான் பக்கத்திலே இருந்ததான கம்சன் தான் நேர்ல வரத்துக்கு பயந்துட்டு அடியாளெல்லாம் அமைச்சிருந்தான். பூதனை அமைச்சா, சகடாசுரன் அமைச்சா, திருநாவர்த்தன் அமைச்சான்றதாகலாம் இப்படி யாரையோ அமைச்சானே தவிர அவன் கோகுலத்துக்கும் வரல, விருந்தாவனத்துக்கும் வரல அப்படின்றதான. ஏன்னா நந்தகோபனுடையதான இவன்கிட்டேந்து வந்ததான பலம் தான் கிருஷ்ணனுக்கும் அந்த பலம் வந்தது அப்படின்ற. குவலையாபிடத்தை எல்லாம் கொன்றான் அப்படின்றதான. அப்படிப்பட்டதான முந்து மதகளின் ஓடாத தோல்வலியன் அப்படின்றதான. ஓடாத தோல்வலியன் தான கீதையில பகவான் சொல்றார். யுத்தேசாப்தி அபலாயனம் தான் சொல்றார். சௌரியம் தேஜோ கிருதிதாட்சியம் யுத்தேசாப்தி அபலாயனம் தானம் ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்ரம் கர்ம சுபாவஜம் தான். சௌரியம் வேணும், அதே மாதிரியான தேஜஸ் வேணும், யுத்தத்துல பின்வாங்காததான ஒரு தைரியம் திறமை வேணும் சத்திரியர்கள். அப்படிப்பட்டதான ஓடாத தோல்வலியன் இந்த நந்தகோபாலன். இவருக்கு ஏது யானை கேட்டா அதுக்கு இன்னொரு வியாக்கியானம் சொல்றார். நந்தகோபருக்கு வசுதேவர் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் சத்திரியர். அவர்கிட்ட ஏகப்பட்ட யானை இருக்கு. அதனால 2 இடத்துலயும் வந்தது அப்படின்றதான. அவர் 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால இங்க கொடுத்து வச்சிருந்தார். கார் எப்பவும் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கும்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி என் யானையெல்லாம் உங்க வீட்டுல இருக்கட்டும்ன்றதான அவர் கொடுத்து வச்சிருக்கார். இன்னொரு ரசமான விஷயம் சொல்றார். ஒரு பையனை அடாப்ட் பண்ணிட்டாக்க அடாப்ட் பண்ணிட்ட இடத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் அவனுக்கு வரும், அங்க பிறந்த இடத்துல இருக்கிறதான ப்ராப்பர்ட்டியும் வரும். ஒரே பையன் அப்படி இருக்குது. அதுலயும் சேர்றதெல்லாம் என்ன லீகல் இருக்கும். அதனால 2 இடத்துலயும் அவனுக்கு பெனிஃபிட் வரும். இவன் யாரு அடாப்ட் எடுத்தானே கிருஷ்ணன். அதனால அங்க இருக்கிற சொத்தம் வரும், இங்க இருக்கிற சொத்தம் வரும்ன்றதாக சொல்லி அந்த மாதிரியான தத்தபுத்திரனுக்கு 2 இடத்துல இருந்தும் ஐஸ்வர்யம் வரும்ன்றதாக அதை சொல்லிருக்கார். அதனால உந்து மதகளின் ஓடாத தோல்வலியன் அகோபிலம்ன்றதான கஷேத்திரத்துல திருமங்கையாழ்வார் பாடுறார். யானை எல்லாம் இது சிங்கம் எல்லாம் அங்க போய் பெருமாளை சேவிக்கும். பெருமாளை சேவிக்க போனாக்க 2 ஹஸ்தம் நோபை யாருன்றதாக சொல்லுவாங்க. அதாவது வெறுங்கையோட பெருமாளுக்கு சேவிக்க செய்யும். கோவிலுக்கு போச்சு வெறுங்கையோட போகக்கூடாது.
பெரியவாளை பார்க்க போச்சையும் வெறுங்கையோடு போகக்கூடாது, குழந்தைகளை பார்க்க போச்சையும் வெறுங்கையோடு போகக்கூடாது. அப்படி இந்த சிங்கங்கள்லாம் அகோபலத்தில் இருக்கிறதான சிங்கங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குதான்னு கேட்டாங்க. அங்க இருக்கிற யானையெல்லாம் கொண்டு அந்த தந்தத்தை கொண்டு போய் அகோபல நிருசிம்மனுக்கு சமர்ப்பிச்சது. வைகனானை கொண்டு கொண்டு பிரத்திமையால் அடிப்பீழ் செங்கனாலை இட்டிரஞ்சும் சிங்கவேல் கொன்றமே அப்படின்றதா சிங்கவேல் கொன்றதாக அகோபலம். இப்ப கூட கொஞ்சம் கஷ்டம் தான். சில இதெல்லாம் ஜுவாலா பிரசம்மன் பாவன பிரசம்மன்றதான சாரதிக்கெல்லாம் போறது இன்னைக்கும் ரொம்ப 45வது பட்டம் ஸ்ரீமத் அக்ஷிங்கர் காலத்திலேயும் பிரகட்டம் ஸ்ரீமத் அக்ஷிங்கருடையதான இந்த ஆஸ்தானத்திலேயும் ரொம்ப ரொம்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி சேவார்த்திகளுக்கெல்லாம் வரவாளுக்கெல்லாம் சௌரியம் பண்ணி ஆக்சஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. தெய்வமெல்லாம் சென்னவனா சிங்கவேல் குன்றமேன்னு ஆழ்வார் பாடிட்டார். இங்க அவகுலத்துக்கு யாருப்பா போலான்னா பெருமாள் தான் போகலாம், வேற யாரும் போக முடியாது. அவ்வளவு கஷ்டமா இருக்கு காடு அப்படின்றதாங்க. இப்போ ரொம்ப ஸ்மூத்தா பண்ணிருக்கா, வெஹிக்கிள்லயே போகலாம், எக்ஸப்டிங் ஒரு கொஞ்சம் தூரம் மாத்தணும். அப்படி அந்த மாதிரியான இருக்கிறதான இதுல இவர் அன்னைக்கு பார்த்திருக்காரு. யாரு? திருமங்கை ஆழ்வார். அந்த யானைகள்லாம் கொல்லப்பட்டு அதனுடைய தந்தத்தை சிங்கங்கள்லாம் எடுத்துட்டு போய் பெருமாள் சன்னதியில போட்டு வைக்கணும். அங்க தந்தங்கள்லாம் கிடந்தது. இன்னொன்று என்னன்னு கேட்டாங்க, இது புலி எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். திருமங்கை ஆழ்வாருடையதான பாசுரத்தினுடையதான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாங்க, அவர் பெருமாளை நிறைய வர்ணிக்கிற மாதிரி அந்த கஷேத்திரத்தையும் நிறைய டிஸ்கிரைப் பண்ணுவார். அவர் 84 திவ்ய தேசங்கள் மங்களாசாசனம் பண்றதுன்னா சொல்லுவார். அந்த மாதிரி அங்க இருக்கிறதான கஷேத்திரத்தினுடையதான பியூட்டி, அதுல இருக்கிற விசேஷங்கள்லாம் அவர் தன்னுடைய பாசுரங்கள்ல சொல்லுவார். அப்ப சொல்லச்சே என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி யானைகள் கொல்லப்பட்டு யானையினுடைய தந்தத்தை சிங்கங்கள்லாம் கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்றதாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டார், புலி என்ன பண்றதுன்னு கேட்டார். அந்த மூங்கில் இருக்கிற பேம்பூனுடையதான நடுவில் இருக்கிற ஹோல் துவாரம், அந்த துவாரம் வழியா பார்க்கலாம். எதுக்குன்னா அது ஒரு பைனாக்குலர் மாதிரி. அது வழியா பார்த்தாக்க டிஸ்டன்ஸ்ல என்ன அனிமல் போறது, எதை பிடிக்கலாம் அப்படின்றதாக சொல்லி புலி எல்லாம் அந்த ஓட்ட வழியா பார்த்து எங்க அனிமல் போறதுன்றது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. அதையும் பார்த்துருக்காரு. இப்படி இருந்தது. இப்பயும் எங்க ரிலேட்டிவ்லாம் பெரியவாள்லாம் போயிருக்கச்சேயே அங்க காட்டுல இருக்கிறதான வேடுவர்கள் தான் கூட அடிச்சுட்டு போவா, ட்ரம் பண்ணிட்டே போவா. ட்ரம் பண்ணிட்டு தீவெட்டி நிறைய நெருப்பு பந்தம் செஞ்சே தான் போவா அகோபலத்துக்கு. அவ்வளவு அந்த மாதிரி புலி இதெல்லாம் நிறைய இருந்ததுன்றதான. அப்படி போவா. எங்க ஆத்துல இருந்து எங்க அத்தை போச்சு அந்த மாதிரி அடிச்சுட்டு போச்சு. என்ன ஆச்சுன்னா புதர்ல இருந்து இங்கேருந்து அங்க புலி பாய்ச்சல் அப்படின்றதான 16 அடி பாய்ச்சல் கண்ணுக்கு எடுத்து அது போயிட்டு தானே பெருமாளை சேமிச்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரியான அகோபல கஷேத்திரத்துல சொல்றார். ராமானுஜரை யானையாக சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். என்னன்னு கேட்டார், இதர சித்தாந்திகள்லாம் என்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க வாழை மரம், வாழைத்தோப்பு. அந்த வாழைத்தோப்புல ஒரு யானை நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது நடக்கிற நடையில இப்படி எப்படி ஆடிட்டு யானை போயிட்டு இருக்கும். அந்த அந்த மூமெண்ட்லயே அந்த மரமெல்லாம் அனாயாசமா கீழே விழுந்துடும். அதே மாதிரி எப்பெருமானானதான யானையானது இதர சித்தாந்திகள் சொன்னதான வாழைத்தோப்புக்குள்ள போனாலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருக்கு. ஆரணனோர் வழிச்சேர்வை அடித்திடம் ஐவதற்கு ஓர் வாரணமாய் அவர் வாதக்கடலைகள் மாய்க்கிறான் ஏரணி நீர்த்தி ராமானுசமுனி இன்றுரை சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தியோம் என தீவினையே அப்படின்றதான. அப்படி உண்டு மதங்களை தன் ஓடாத தோல்வலியன். எதுக்கு இதை சொல்ற? நந்தகோபனுக்கு இவ்வளவு பலம் இருக்கு, யானை இருக்கு, யானையெல்லாம் தள்ளுற அளவுக்கு யானையோட சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு பலம் இருக்குன்னு எதுக்கு சொல்றான்னு கேட்டார். நந்தகோபன் இருக்கான், கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்றதுக்காக. நம்மளாம் சம்சாரிகள்லாம் என்ன பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு கேட்டார். அந்த பெருமாளை நினைச்சுட்டாக்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நினைச்சு நம்மளுக்கு பயம் வராது, அது போயிடும். பெருமாளை நினைச்சுட்டா அவன் சர்வஜன், சர்வசக்தன், பரம உதாரன், மகோதாரன்றதான விஷயங்கள்லாம் நினைச்சு பெருமாளுக்கு ஆம்னீஷியன், ஆம்னிபொட்டன்ட், அவன் கம்பேஷனேட், இது மூணுத்தையும் நினைச்சுட்டா என்ன ஆகும்னா நம்மளை கைவிட மாட்டான் அப்படின்றதான அந்த தைரியம்
அப்படியான இந்த பெண்கள்லாம் என்ன பெரியாழ்வாருடைய தானே குலத்திலே வழி வந்தவர்கள் தானே. அதனால என்ன கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆபத்துன்னா ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் அப்படின்றதாக ஓடாத தோல்வலியன் அப்படின்றதாக நந்தகோபாலன் மருமகளே. மாமனாருடைய பெயரை சொன்னால் தான் பாட முடியும். சீதை என்ன சொல்றாங்க, சுஷா தசரதோகம் தசரதனுடையதான நாட்டு பெண்பதாக கல்யாணமான அப்புறம் விடுதலைக்கு போனதாக ராமாயணத்துல ஒன்றும் ரெஃபரன்ஸே இல்லை. அப்படி அந்த மாதிரியாக மாமனாருடைய பெருமை. அவர் இருந்திருந்தாங்க இந்த ராவணன்லாம் என்ன டச் பண்ணிருக்க முடியுமா? அவர் சம்பராசுரன் எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சவர், தேவர்களுக்கெல்லாம் சகாயம் பண்ணவர் யுத்தத்துல அப்படின்னு தன்னுடைய மாமனார் பெருமையை தான் சொல்றார். அப்படிப்பட்டதானே இவள் நந்தகோபாலன் மருமகளே நம்பினாய் கந்தம் தமிழும் குழலி கிடைக்கிறவாய். பூரி ஜெகநாதன் சம்சாரம்ன்றது ரொம்ப கஷ்டம். அதுல என்ன அப்படின்றதான் கேட்டாக்க இது சொல்றாரு, பகவானே குடும்ப பாரத்தினால மரக்கட்டை ஆயிட்டார். அது என்ன குடும்ப பாரம் அப்படின்றதான் கேட்டார். மகாலட்சுமி ஒரு இடத்துல இருக்க மாட்டார் அப்படின்றதான் அச்சலாம் ஸ்ரீயமாம் அப்படின்றதாக தான் சொல்றார். அது எப்பவும் சென்றுட்டே இருப்ப, ஒரு இடத்துல நிற்க மாட்டா மகாலட்சுமி அப்படின்றதான். பூமாதேவி அப்படியே அசையாம இருப்பான் அப்படின்றதான். அதே மாதிரியான இது சொல்றார். பையன் யாருன்னா மன்மதன். மன்மதன் என்னன்னு கேட்டா அவனுக்கு உடம்பே கிடையாது. அந்த இவன் காமதகனன்னு தான் சொல்றாரு. அப்படி சிவன் நெத்திக்கனாலே எரிக்கப்பட்டவன். அது மாத்திரம் இல்ல, 3 லோகத்துல இருக்கிறவாளோட எப்பவா தகராறு பண்ணிட்டு இருப்பான் இந்த பையன் மன்மதன் அப்படின்றதாக சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இது சொல்றாரு படுக்கை என்ன அப்படின்றதாக கேட்டா விஷத்தை கற்கிறதான பாம்பு தான் படுக்கை பெருமாளுக்கு. பெருமாள் குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்றார். மகாலட்சுமி ஒரு இடத்துல இருக்க மாட்டா, பூமியை அசைய மாட்டா, ஏன் என்னன்னு கேட்க மாட்டா, அப்படியே இருப்பா. பையன் எப்படின்னு கேட்டா 3 லோகத்துல இருக்கிறவாளோடையும் சண்டைக்கு போயிட்டே இருப்பான் அப்படின்றதா. மன்மத பானம்ன்றது எல்லார் பேர்லயும் படிக்கிறார்கள். அப்படி அவன் படுக்கை என்ன, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தாக்க விஷத்தை கற்கிறதான பாம்பு. சரி வேணாம் படுக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு கார் மேல வண்டி மேல ஏறினாக்க பாம்புக்கு வகையான கருடன் தான் வாகனம். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா பெருமாள் அப்படி அவன் என்னென்ன கீழே தள்ளி விட்டுற போறான்னு தானே பயம் அப்படின்றதான். அதனால பெருமாள் தன்னுடையதான சிரமத்தெல்லாம் பார்த்தார். அப்படியே மரக்கட்டையா சமைச்சுட்டார். அவர் தான் பூரி ஜெகநாதன் அப்படின்றதான. அதனால என்ன கேட்டாங்க, சம்சாரத்தில் இருக்கிறதான சிரமங்கள்ன்றதான அந்த கந்தன் கவழும் குழலி கிடைக்கிறவாய் ஓடாத தோல்வியன் நந்தகோபாலன் மருமகளே நம்பினாய்ன்னு சொன்னாலும் அவ உள்ள இருக்கிறவ சொன்னாலும் இவ பேசாம இருந்துட்டாக்க அப்படியே போயிடுவா. ஆன்சர் கொடுக்காம இருந்துட்டாக்க திரும்பி போயிடுவான்றதுக்காக நம்பினை பிராட்டி பேசாம இருந்தாலாம் அப்படின்றார். அப்ப சொல்றா, நீ பேசாம இருந்துட்டாக்க நீ இங்க இல்லைன்ற மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க. உன்னுடையதான கூந்தல் வாசனையானது வெளியிலெல்லாம் பரவத்தை கந்தம் கமழும் குழலி. உன்னுடைய தேசத்தினுடையதான வாசனை எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த வாசனை சர்வகந்தன்னு சொல்லப்பட்டதான பெருமாளுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதான அந்த நல்ல வாசனையானது உன்னுடைய கூந்தலிலே இருக்கிறது. பூவுக்கும் வாசனையை கொடுக்கக்கூடியது உன்னுடையதான கூந்தல். அந்த வாசனை எங்களுக்கு வந்தேமா நீ உள்ளதான் இருக்கேன், இல்லைன்னு நினைச்சுட்டு நாம போயிடுவோம்னு நினைக்காதே. கந்தம் கமழும் குழலி கிடைக்கிறவாய். கடை திறவாய், இந்த கதவை திறக்க வேண்டும். என்னன்னு கேட்டா கொஞ்ச நாட்கள் பார்க்க வேண்டும் அப்படின்றதான. அதனால என்னன்னு கேட்டா கதவை போட்டு மூடாமல் உன்னை சேவிக்கும்படியான இந்த கதவை திறப்பாயான அப்படின்றதாக. அதுக்கு அவ உள்ளேந்து நம்பினை பிராட்டி கேட்டாலாம், அது என்ன விடுத்துட்டா நடுராத்திரி 12 மணிக்கு வந்து எழுப்பினாங்க, யார் எழுந்திருப்பா, இது மிட் நைட் தானே அப்படின்றதான அவ கேட்டாங்க. அதுக்கு சொல்றார், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். இல்ல கோழி எல்லாம் கூவது, கோழி கூவது ஒரு கோழி கூவினாங்க அது அடையாளம் இல்லை. வந்து எங்கும் கோழி, எல்லா இடத்துலயும் கோழி, அதெல்லாம் சாம கோழியா இருக்கும். பீரியாடிக்கலா every half an hour 1 hour அது கோழி கூவுன்றதான வந்து எங்கும் எல்லா இடத்துலயும் இங்க சுத்தி வந்து கூவுறது. அது
அதுக்கப்புறம் நீ எப்படி விடியலைன்னு சொல்ல முடியும்? கோழி கூவினதுன்றது ஒரு முக்கியமான அடையாளம். அது சாமக்கோழியா இருக்கணும்னு நீ இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா பாணினி சூத்திரத்துல இந்த சமஸ்கிருதத்திலாம் ரஸ்வம் புருதம் தீர்க்கம்ன்றதாக சொல்லுவோம். அது ஒரு மாத்திரை இது சொல்றது, அரை மாத்திரை இந்த மாதிரி நீட்டி சொல்றதுன்றதாக தீர்க்கம் அப்படின்றது. ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரைன்றதாக ஆன்சர். அதுக்கு எப்படி அடையாளம் பண்றது? ஒரு மாத்திரைன்னா எவ்வளவு சார் டியூரேஷன், 2 மாத்திரைன்னா எவ்வளவு சார், 3 மாத்திரைன்னா எவ்வளவு சார்னா கோழி கூவுறதுல சேவை ரஸ்வம் புருதம் தீர்க்கம் இதை வச்சுட்டு தான் டிசைட் பண்ணிருக்கார் பாணினிய. அதனால கோழியை நீ வந்து சாம கோழின்னு சொல்லி இக்னோர் பண்ணாதேன்னுதான் சொல்லி அப்படி சொல்றாங்க. அதனால கோழி சொல்றதுன்றது அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு அப்படி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டாங்க, எல்லா இடத்துலயும் கோழி வந்து சொல்லிட்டேன், அது சாம கோழின்னு மறுபடியும் சொல்றாங்க. சரி, வேற அடையாளம் இருந்தா சொல்லணும்னா மாதவி பந்தல் மேல் கல்கால் குயில் இனங்கள் கூவினகான். குயில் தான் கூவுறதுன்றாங்க. பல குயில்கள் கூவின, பலது கூவுறது. யாரோ அதெல்லாத்தையும் கலைச்சு விட்டா அதனால தூக்கம் கேட்டு அதெல்லாம் கூவுறது குயில்லாம். இது விழிஞ்சத்துக்கு அடையாளம் இல்லை. மாதவி பந்தல் மேல் கல்கால் குயிலினங்கள் கூவின. எங்கேயோ குயில் கூவித்துனா கூட நீ ஒத்துக்க வேண்டாமா? உங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிறதான குறுக்கட்டி பூ, அந்த பந்தல் இருக்க செடியுடையதான பந்தல், அதுல படுத்து தூங்குறதான குயில்கள்லாம் கூவுறது. அது என்ன, அந்த படுத்துட்டு குயிலுக்கு என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டா, அந்த குறுக்கட்டி பூ அந்த பந்தல் மேல படுத்துட்டாங்க அதுங்களுக்கு எல்லாம் பட்டணையில படுத்துட்ட மாதிரி அப்படி அதுக்கு இது என்ன சொல்லுவாங்க கரலாம் இந்த மாதிரி சொல்ற மாதிரி ஸ்பெஷல் பெட்ல படுத்துட்டா மாதிரியான அதுங்களுக்கு அவ்வளவு சுகமா இருக்கும். அப்படிப்பட்டதான சுகமான படுக்கையில படுத்துட்டு தூங்கினதான அந்த குயில்களும் கூட விடிஞ்சத்தினால எழுந்து என்ன பண்ணிட்டுன்னு கேட்டா கூவுறது. பல குயில்களும் கூவுறது. அது கூவத்து எப்படி இருக்கு தெரியுமா? டைம் மாத்திரம் விட்டுருமா? அதனுடைய குரலை பாரு. என்ன, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினான். அது கூவத்து எப்படி இருக்குன்னு கேட்டா, உன்னை பார்க்காமல் அதுங்களுக்கு தாங்க முடியல. விடிஞ்சிட்டு இன்னும் நம்ம நம்பிக்கையை பார்க்கலையே, தன்னுடைய எஜமானியை பார்க்கலையேன்றதான ஆதங்கத்திலையும் ஏக்கத்திலையும் அது தொண்டை தண்ணி வரும்படியாக அப்படி கூவிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ படுத்திருக்கலாமான்றதாக சொல்ற. அந்த மாதவி பந்தல் மேல் குயிலினங்கள் கூவினான். பந்தாக்களி உண்மை துணன் பேர்பாட. அப்புறம் பார்க்கிறான். பார்த்தாக்க சாமி துவாரத்தின் வழியாக பார்த்தாங்க அது கிருஷ்ணனை ஒரு கையால அணைச்சிட்டு ஒரு கையில பந்து வச்சிருந்துருக்கான். அப்பதான் தெரிஞ்சது ராத்திரியெல்லாம் 2 பேரும் கிருஷ்ணனும் நம்பினையும் பந்து ஆடிட்டு இருக்கா. அதுல ஜெயிச்சிருக்கா நம்பினை பிராட்டி. நம்பினை பிராட்டி ஜெயிச்சதுனால கையில பந்து, அது தோற்றதான கிருஷ்ணன் ஒரு பக்கம் அப்படின்றதான. அப்படி இந்த உன் கையில இருக்கிறதான பந்து போல நாமளும் பாக்கியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதனால நீ வந்து கதவை திறக்க வேண்டும் அப்படின்றதான. கிருஷ்ணனை ஒரு கையாலையும் பந்த ஒரு கையாலையும் அணைச்சிருக்கான். பகவான் போகோபகரணம், பந்துங்கிறது லீலோபகரணம், விளையாட்டுக்காக. பகவான் நம்மளெல்லாம் எப்படி பண்றான், சித்திக்கிறான் அப்படின்றதாக கேட்டா அதுக்கு சொல்றது பாகவதெல்லாம் கிரீடா கந்து கைரிவ ஜந்துபிகின்றதாக சொல்லி அந்த பசங்கள்லாம் பந்து விளையாடுறா போல நம்மளை வச்சுட்டு பெருமாள் அப்படி விளையாடுகிறான்ன்றதாக அதுக்கு சொல்றா. ஒரு கையில் நாரம், ஒரு கையில் நாராயணன். நாரன்றதாக சொல்லி ஜீவாத்மாக்கள் உலகமெல்லாம் ஒரு கையில அப்படின்றாங்க. இன்னொரு கையில நாராயணன், ஒரு கையில விபூதி. இந்த உலகங்கள்லாம் பந்து வடிவில் இருக்கு. அது ஒரு கையில விபூதிமான், இன்னொரு கையில அந்த விபூதியை உடையவன் சிவபதியான உபய விபூதி நாதனானவன் இன்னொரு கையில அப்படின்றதான அர்த்தம். அப்படி அசேஷானா நிலதோ விஷ்ணு பத்னி என்றுதான் சொல்லி அப்படி அப்பா கேட்கிறா, எதுக்கா அம்மா நீங்க வந்திருக்கேன் அப்படின்றதான நம்பினை பிராட்டி வெளியில இருக்கிறவாட. அப்போ இந்த மாதிரி உன் மைத்துனன் பெயர்பாட. மைத்துனன்றதாக சொன்னாங்க உன்னுடையதான கணவன், அவனுடையதான பெயர்பாடு. உங்களுடையதான இந்த ராத்திரி நீங்க பந்து விளையாடுறதுல அவன் தோற்றான் என்பதையும் நீ ஜெயித்தாய் என்பதான விஷயத்தையும் பாடுவதற்காக வந்திருக்கோம் அப்படின்றதாக. அப்பா அம்மா 2 பேருக்குள்ள ஒரு இது மனச
மனஸ்தாபம் வந்ததுன்னா குழந்தைகள்லாம் யார் பக்கம் இருக்கும்? அம்மா கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரியான உனக்கும் கிருஷ்ணனுக்கும் ராத்திரி போட்டி, நாங்கள்லாம் உன் பக்கம் தான் அம்மா அப்படின்னு தான் சொல்லி அந்த ஒரு மைத்துனன் வேறுபாடு அப்படின்னு தான் அவன் சொன்னால நீங்களே திறந்து வாங்குவோம், நீங்களே கதவை திறந்துட்டு வாங்குவோம். செந்தாமரை கையால் அப்படின்றதான உன்னுடையதான தாமரை போன்றதான திருக்கைகள்னாலே நீ வந்து திறமையோடு பாவாய். அது வெறுமை வந்தா போறாது. சரி வரேன்னு சொல்லி கதவை திறக்கிறேன்னாக்க ரிமோட்னால திறக்கிறேன்னு சொன்னாலாம், நீயே திறக்கணும்ன்றதான வந்து திறவாய். சரி கதவை திறக்கலாம்ன்றதுக்காக என்ன பண்ணா கை நிறைய வலை போட்டுருக்கா. வலை எல்லாத்தையும் அப்படி இழுத்து விட்டு வளர்ல காரியம் பண்ணுச்சேன். அந்த மாதிரி அவங்க வலை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டாலாம். இவா சொன்னா அந்த மாதிரி சீரா வளையல் இருப்பேன், அந்த வளையலுடையதான சத்தம் எங்களுடையதான காதுக்கு கேட்க வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வர வேண்டும். சீரா வளையல் இருப்பேன் வந்து திருவாய் மருந்தேலோ இருப்பாவாய் அப்படின்றதான். அதனால நீயே வந்து கதவை திறக்க வேண்டும் அப்படின்றதான். இதுல என்னன்னு கேட்டாங்க, நம்மளுக்கு ஞானேந்திரியங்கள்ன்றதான் இருக்கும். அப்படிப்பட்டதான அந்த அஞ்சுக்கும் நீ எழுந்து வந்து உன் வளையோசையோட கூட நீ கதவை திறந்தேன்னாக்க எங்களுக்கு அஞ்சு ஞானேந்திரியங்களுக்கும் அது ஆகாரம் கிடைச்ச மாதிரியான அப்படின்றதான. அது என்ன அப்படின்றதான கேட்டாக்க வந்து திறவாய், நீ வந்தேன்னாக்க கண்ணுக்கு உன்னை பார்க்கலாம். அதனால கண்ணுக்கு அந்த இது கிடைச்சது, ஒரு சுகிருதம் கிடைச்சது. வளை ஒழிப்பாயிருந்ததான் சொன்னா வளை சத்தம் போட்டதுன்னாக்க காதுல கேட்கலாம். அதனால காது படைத்ததான பிரயோஜனம். காதுக்கு என்ன பிரயோஜனம் கேட்ட சிரவணம். அதனால அது திக்வே கீர்த்தய கேசவம் முரளிக்கும் சேதோ பஜஸ்ரீகரம் பாணித்வ சமச்சயா அச்சுத கதா ஸ்தோத்திரத்வயம் துவம் சுணும் அப்படின்றதான. அதனால அச்சுதனுடையதான கதையை காதால கேட்கணுன்ற மாதிரி இது சொல்லுங்க. உன்னுடையதான வளை ஒலியை எங்கள் காதுனாலே கேட்க வேண்டும் அப்படின்றது. பேர்பாடன் உன் மைத்துனன் பேர்பாடன் சொன்னதுனால அந்த உங்க ரெண்டு பேருடையதான பேரையும் வாயினால பாடினா நான்கு படைச்சதான பிரயோஜனமானது அது கிடைக்கிறது அப்படின்றதான. செந்தாமரை கையால் அப்படின்றதான சொல்றதுனால நீ எங்களெல்லாம் தொட்டேன்னாக்க அந்த தோல்றதான ஸ்பர்சேந்திரியம் லோகேந்திரியம் என்பது அது படிச்சதான பிரயோஜனம் கிடைக்கும். அதே மாதிரி கந்தம் கமழும் உன்னுடைய வாசனையெல்லாம் நாங்கள் முகரணம் மூக்குனாலே அப்படின்னு திக்கிரக்கான முகுந்த பாத துளசி மூர்த்தன் நமாந்தோஷன்றதான். அதனால பெருமாள் மூக்குல என்ன வாசனையை மூந்து பார்க்கணும்னு கேட்டாரு. பெருமாள் திருவழியில இருந்ததான திருத்துழாய்ந்ததான துளசியினுடைய வாசனையை முகந்து பார்க்க வேண்டும். அந்த மாதிரியான உன்னுடையதான கூந்தல் வாசனையை நாங்கள் முகர வேண்டும் அப்படின்றதான. அதனால என்னாச்சுன்னு கேட்டாங்க, அப்படி வந்து மகிழ்ந்து இந்த மாதிரி எல்லா ஞானேந்திரியங்களுக்கும் எங்களுக்கு ஒரு அது படிச்சதான ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னாக்க சந்தோஷம். நீயும் என்ன பண்ணணும்னு கேட்டா எங்களுடையதான இந்த குறையெல்லாம் தீர்ந்ததை பார்த்து நீயும் சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்றதாக வந்து தினமாய் மகிழ்ந்தேனோ எப்பாவாய் அப்படின்றதாக. இந்த பாசுரம் ராமானுஜர் எம்பெருமானால் உகந்ததான பாசுரம் அப்படின்றதான. ராமானுஜருக்கு திருப்பாவை தீ என்றதான பெயர் உண்டு. திருப்பாவையே இப்போ அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்றதான. ஒரு சமயம் திருக்கோஷ்டியூர் நம்பியினுடையதான திருமாளிகைக்கு ராமானுஜர் போறார். அவர் போகச்சே திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிட்டு போறார். அனுசந்தானம் பண்றதுன்னாக்க அர்த்தத்தோட அந்த பாவத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு மெய்மறந்து போறார். பாடிட்டு போச்சு என்ன இந்த பாசுரம் வந்து அந்த ஆச்சாரியரான திருக்கோஷ்டியூர் நம்பியினுடையதான திருமாளிகை கிட்ட வச்சு இந்த பாசுரம் அனுசந்தானம் பண்றார். முந்து மதங்களிடம் கொடாத தோல்வியன் நந்தகோபாலன் மருமகளேன் அபிநாய் கந்தம் கமழும் குழலி கிடைக்கிறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் வந்தால் வேலினங்கள் கூவினகான் வந்தார் திரளி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையமைப்ப வந்து திரவாய்ந்த வரி அவர் அனுசந்தானம் பண்ணார். ஆச்சாரியனுடையதான திருமாளிகையில் இருக்கிறதான கதவு திறந்தது. ஆச்சாரியனுடையதான திருக்குமாரத்தி அத்துழாய் வந்து கதவை திறந்தாளாம். கதவை திறக்கச்சே அந்த பெண் வந்தா. கை வள சத்தம் கேட்டது. பெண் வந்திருக்கா. கதவு திறக்கிறது. இவர் அனுசந்தானமும் அந்த சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய்னு சொல்றதுக்கும் கதவு திறந்து வளையோசை கேட்கறதுக்கும் ஒன்னா இருக்குவேன். அப்படி
திறக்கிறார் ராமானுஜன். அப்படி அந்த நம்பினை பிராட்டியே வந்து திறக்கிறதாக அவர் மனசுல அந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டு அவர் மூச்சித்து விழுந்தார். உடனே அந்த அத்துழாயிட்டான ஆச்சாரியனுடையதான குமாரத்தை உள்ள பயந்துட்டு ஓடி போய் வா, இந்த மாதிரியான ராமானுஜர் வாசல்ல விழுந்திருக்கார் அப்படின்றார். முந்து மகளின் வாசலம் அனுசந்தானம் போவதற்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடுறதாக சொல்லி ஆச்சாரியன் வந்து என்ன இந்து மதங்களின் வாசகத்தினுடையதான அனுபவமோ அப்படின்றதான அதனால இது எம்பெருமானார் மிகவும் உகந்ததான பாசுரம்ன்றதாக சொல்லுவோம். இந்து மதங்களின் போடாத தொழுவது என்றதாக சொல்லி இந்த பாசுரத்தினுடையதான அர்த்தத்தெல்லாம் நம்மளுடையதான பூர்வாச்சாரியர்கள் சொல்லிருக்காங்க. இதுல ரொம்ப சாரமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணன் இடத்துல முந்தின பாசுரத்துல சொன்ன அப்புறமும் அதுக்கு காரணம் விராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளை பண்ண வேண்டும் அப்படின்றதாக எம்பெருமானார் எப்படி ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்திரத்தின் சேர்த்தியின் போது ரங்கநாயகி தாயாரும் நம்பெருமானும் சேர்த்தியின் போது தான் சரணாகதி பண்ணச்சே விராட்டியை சரணாகதி பண்ணி பெருமாளிடத்திலே சரணாகதி கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணி அனுஷ்டித்து காமிச்சாரோ அதே மாதிரியாக நம்மளும் பெருமாள் தாயார் ரெண்டு பேரையும் சேர்த்துத்தான் ஆசிரியக்க வேண்டும். பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் தான் கைங்கரியம் பண்ண வேண்டும்ன்றதாக சொல்லி நாளைய பாசுரம் எல்லாரும் வந்து அனுபவித்து ஆண்டாவுடையதான அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்ன்றதான ரொம்ப உயர்ந்ததான பாசுரம் நாளைக்கு. ஸ்ரீரங்க பூர்வ சடத்தை பிரதீட்சான பதாசயம் ஸ்ரீவத்ச வம்சதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே நிமாந்த மகாதேஷ்காய மகா ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமத் யாமுனமுனியே மகா சதமக மணிநீலா காத்வல்ஹாதரஸ்தா தனபர மனிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலக வினி இதாபி சக்திரா கிருஷ்ணநாதா விலசத்து கதிகோதா சுத்தித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யே கோதாயை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாயை நித்யமங்கலம் ஸ்வஸ்தி பிரஜாப்திய பரிபாலயந்தாம் ஞானேன மார்கேன மஹிமஹீசாஹ கோப்ராஹ்மணேभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मंगलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम् कवितार्किक सिंहाय कल्याण